வணக்கம். என் பேர் சௌமியா. நான் பிஎஸ்சி எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் ப்ராக்டிசிங் அட்வொகேட்டாக இருக்கேன். சார், இப்போது தமிழ்நாட்டில் கேஸ்ட் சர்வே, கேஸ்ட் சென்சஸ், அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற பேச்சு சட்டமன்றத்திலும் புதுவேலையிலையும் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி சட்டம் படித்த எனக்கும் பொதுமக்களுக்கும் நிறையா கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது. வணக்கம். நான் ரத்ன சபாபதி. நான் பிஎஸ்சி எல்எல்பி எம்பிஎல் மறுபடியும் நிறையா சட்டப்படிப்பு படித்தேன். நான் ஒபிசி ரைட்ஸ், அது வந்து எஸ்எஃப்ஆர்பிசிங்கிற ரெஜிஸ்டர்ட் பாடி, ரெஜிஸ்டர்ட் அண்டர் போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் லாஸில் இருக்கிற பாடியினோட பிரசிடெண்ட்டாக இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விமா, சென்சஸ் அதாவது ஜனத்தொகை கணக்கெடுப்பு, கேஸ்ட் சர்வே ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இதை பற்றியெல்லாம் நிறையா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் ரெண்டும் என்ன அப்படின்னு பார்வையாளர்கள் அனைவருக்கும் தெரிஞ்சாகணும். கேஸ்ட் சென்சஸ் அப்படின்ட்டு எதுவும் கிடையாதுங்க. சென்சஸ் இஸ் டேக்கன் அண்டர் சென்சஸ் ஆக்ட் 1948. அது வந்து மத்திய அரசால் எடுக்கப்பட வேண்டும். அது வந்து இந்தியா முழுவதும் அல்லது ஈவன் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கோ குறிப்பிட்ட மாநிலத்துக்கோ எடுக்கலாம். அதனோட பர்பஸ் வந்து டோட்டல் ஜனத்தொகையை எடுத்து அந்த ஜனத்தொகையில் ஒரு ரிலீஜியன் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் என்ன, இப்படிங்கிற பல்வேறு புள்ளி விவரங்களை தயாரித்து அந்த புள்ளி விவரங்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் நாட்டில் பட்ஜெட் போடுறதுக்காகவும் பட்ஜெட் அலோகேஷனுக்காகவும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வர்றதுக்காகவும் இதுக்காக எல்லாம் போடுறதான், அதுக்காக எடுக்கிறதான் சென்சஸ். தமிழில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறோம். அது மத்திய அரசினால் எடுக்கப்பட வேண்டும். ஆனால் கேஸ்ட் சர்வே அப்படிங்கிறது தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 அந்த சட்டத்தின்படி எடுக்கப்பட வேண்டிய ஒரு செயல்பாடு. இதை நிறையா பேர் நிறையா வியாக்கியானங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திஸ் ஹஸ் ஆல்ரெடி பிகம் சப்ஜெக்ட் ஃபார் சேலஞ்ச் இன் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். இந்த கேஸ்ட் சர்வே எடுக்கிறதுனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மாநிலம், அந்த மாநிலத்தில் எத்தனை ஜாதிகள் இருக்குது, அந்த ஜாதிகளில் எதெல்லாம் வந்து முன்னேறாமல் இருக்காங்க, அவங்களுக்கு படிப்பு குறைவாக இருக்குது, அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க, இப்படி ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக எடுக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரங்கள் தான் இந்த கேஸ்ட் சர்வே அப்படிங்கிறது. கேஸ்ட் சர்வே எடுக்கிறதுக்கு மாநில அரசுகளுக்கு முழுக்க முழுக்க உரிமை இருக்கு இன்றைக்கு வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேஸ்ட் சர்வேவை இதுவரைக்கும் உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா தடை பண்ணவோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இடஒதுக்கீட்டில் கேஸ்ட் சர்வே ஆர் கேஸ்ட் சென்சஸ் ஏன் முக்கியத்துவம் பெருக்குது? இப்போங்க சென்சஸ் ஆக்டில் 2011 சோஷியோ எக்கனாமிக் சென்சஸ்ன்னு இந்த எஸ்இசிசின்ட்டு சென்சஸ் எடுத்தாங்க. ஆனால் அதனோட விவரங்களை இது வரைக்கும் வெளியிடல. கேஸ்ட் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு ஜாதி வாரியாக சென்சஸ் எடுக்கணும்னு எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஆனால் அது அவசியம். ஆனால் அதனோட நிர்பந்தம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா, கேஸ்ட் சர்வே ஒரு மாநிலத்தில் எந்தெந்த சமுதாயங்கள் படிப்பு, பொருளாதாரம், சமுதாய அந்தஸ்து ஆகிய ரொம்ப பேக்வேர்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்தந்த சமுதாயங்கள் அல்லது அந்தந்த பகுதியில் எந்தெந்த டெமோகிராஃபி, எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த சமுதாயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த சமுதாயங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 15, 16 ஆகியவற்றின் கீழ் கொடுக்கப்பட்ட பல்வேறு பிரிவுகளின்படி அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுத்து அந்த இடஒதுக்கீட்டின் மூலம் அந்த மக்களுக்கு ஒரு புஷ்அப், ஒரு ஃபெசிலிட்டேஷனை தர முடியும். திஸ் இஸ் அ கான்ஸ்டியூஷனல் மேண்டேட். அது வந்து எஸ்இபிசின்னு சொல்லுவாங்க, சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு உறுதி பண்ணுறதுக்கு இந்த கேஸ்ட் சர்வேங்கிறது மிக மிக அவசியம்.